शांति अव्यक्ति परिवार में आपका स्वागत है। आज ஓம் है சாந்தி. गुरुवार। அவ்யக்தி आपका பரிவாருக்கு உங்களை संबंधन வரவேற்கின்றோம். लगाओ, இன்றைக்கு நாள் दिल 12. की धुन लगाओ। आज का विषय है कर्म संबंध। अव्यक्त इशारे कर्मातीत अर्थात कर्म के वश होने वाला இப்பொழுது नहीं। முழுமை மற்றும் கர்மாதீத ஆகுவதற்கான ஆழ்ந்த बंधन அக்கறையுடன் के செயல்படுங்கள். இன்றைய कर्म தலைப்பு के கர்மத்துடன் संबंध உறவு में முறை. இஷாரா, विनाशी கர்மாதீத் कर्म என்றால் संन्यासो கர்மத்தின் ஆதிக்கத்திற்கு कर्मेभ्यो உட்படாதவரும் परा ஓர் कर्मणि எஜமானராகி आत्मा அதிபதியாக உங்கள் विवेको பௌதீக कर्म புலன்களுடன் உறவு अपने முறையை अधीन கொண்டிருப்பவரும் रहिष्ये ஆகும். लेकिन अहंकारी எல்லையற்றுக்கு உட்பட்ட बनकर ஆசைகளிலிருந்து விடுபட்டு இருந்து कराने உங்கள் वाला பௌதிக बनकर புலன்களை कराना, பயன்படுத்துங்கள். इसको कहेंगे செயல்கள் कर्म के அதிபதியான ஆத்மாவை संबंध। அடிமையாக்கிவிடக் கூடாது. कर्मातीत आत्मा ஆனால் संबंध செயல்களை செய்பவரான ஆத்மா சகல संबंध உரிமைகளும் உடையவராக இருக்க வேண்டும். से தூண்டுபவராகவும் செயல்களை செய்ய தூண்டுபவராகவும் இருப்பது என்றால் கர்ம உறவு முறையை கொண்டிருப்பவர் எனப்படும். ஒரு கர்மாதீத ஆத்மா ஓர் உறவு முறையை கொண்டிருப்பார். எந்தவித பந்தனத்தையும் கொண்டிருக்க மாட்டார். இப்பொழுது நாம் மோகினி தீதி கூற இருப்பதை கேட்கலாம். ओम शांति। सभी को कर्मातीत बनने की रुचि है, बनना चाहते हैं। சாந்தி. உங்க कौन कौन எல்லாருக்கும் बनना चाहते हैं? கர்மாதீத ஆகணும், முழுமை அடையணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கா? सभी बनना चाहते हैं। யாரெல்லாம் क्यों அப்படி बनना நினைக்கிறீங்க चाहते हैं? உங்களுடைய கைகளை क्योंकि உயர்த்துங்கள். कर्म का जब बंधन होता है ना, उसमें दुख होता है। कर्म का जो बंधन होता है एक आदत हो என்ன जाती है, கர்ம பந்தனம் இருந்தது அப்படின்னா क्योंकि पिछला संस्कार அது बन நிச்சயமாக जाता है। துன்பம் அப்படிங்கிறது இருக்கும். पिछले कर्मों का அது जब निकलना நம்முடைய होता பழைய है, சுபாவம் वो ஆயிடும். அப்போ संस्कार பழைய डिस्टर्ब சுபாவமும் कराते வெளியில हैं। வரும். तो जैसे कि एक चलती रहती है ना, कहीं तो हमें रोकना पड़ेगा ना उसको। அது மீண்டும் उसका एक மீண்டும் நடந்து तरीके கொண்டே ये है இருக்கும். कि அதை कर्म நாம நிறுத்தணும் बंधन இல்லையா? से मुक्त हो। तो बहुत अच्छा அதை बाबा बता रहे हैं அந்த कि பந்தனத்திலிருந்து, एक கர்ம बंधन होता है பந்தனத்திலிருந்து நாம் விடுபட कर्म से। வேண்டும் அப்படின்னா பாபா என்ன சொல்றார்? ஒண்ணு உறவு முறை, शरीर के மற்றொன்று साथ भी क्या பந்தனம். संबंध है आत्मा का? फिर शरीर के जो என்னுடைய உடல் देह கூட के எனக்கு संबंध है இருக்கிற उनका உறவு संबंध, முறை என்ன? ஆத்மாவுக்கும் உடலுக்கும் परिस्थितियाँ, உள்ள உறவு मुறை என்ன? அதன் பிறகு संसार के पदार्थ हैं, प्रकृति ஏதாவது है, ஒரு சூழ்நிலை सभी இருக்கும்போது से एक एक से அல்லது पूछो कि मेरा क्या 5 संबंध है। தத்துவங்கள் இருக்கு. और संबंध में அப்புறம் நமக்கு शुभ எல்லா आकांक्षा का வசதிகளும் भी இருக்கு, है। பௌதிக வசதிகள். இதனோடெல்லாம் எனக்கு என்ன तो உறவு फिर முறை இருக்கு संबंध அப்படின்னு अच्छे பாருங்க. संबंध ஏன்னா है, நம்மளுடைய உறவு முறையில हर நமக்கு एक से நல்ல अच्छा नहीं ஆசைகளும் தூய भावना। உணர்வுகளும் வேணும். तो इसलिए அப்படி बहुत अच्छा இருந்ததுன்னா बाबा நல்ல சிறந்த உறவு முறையை நாம होमवर्क வச்சிருப்போம். दे रहे हैं। क्या दे அனைவருக்காகவும் रहे நல்ல हैं? உணர்வுகளை कर्म கொண்டிருப்போம். संबंध। அதனால்தான் பாபா நமக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கறாங்க. कर्मातीत अर्थात कर्म के वश होना। கர்மாதீத் அப்படின்னா बाबा कहते हैं இந்த वश होने கர்மத்தினால वाला नहीं, பாதிப்படையாமல் இருப்பது. लेकिन मालिकपन। मैं कर्म इंद्रियों की मालिक हूँ, கர்மத்தினால் பாதிப்படையாமல் அதிகாரியாக இருங்கள். ये நான் देखना இந்த पड़ता है புலன் कि अங்கங்களுக்கு मालिक का மாஸ்டராக कितना सुनते இருக்கின்றேன். हैं ना। कई बार हम कहते हैं அப்பொழுது ऐसा नहीं உங்களால் करना चाहिए, பார்க்க फिर हो முடியும். जाता है। இந்த फिर सोचते हैं ஸ்தூல कि अभी ऐसा புலன்கள் नहीं நீங்க करेंगे, சொல்றத फिर हो கேக்குதா जाता है। அப்படின்னு பாருங்க. சில तो நேரங்கள்ல मालिक நாம் அதை बन के செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோம், அதை பத்தி சிந்திக்க வேண்டாம்னு लेकिन நினைக்கிறோம். ஆனா அது कोई भी நடக்குது. बात जब समझ में அப்படின்னு आती है சொன்னா तो उसका நாம் अभ्यास करना चाहिए। அதிபதி ஆகல. இது ரொம்ப कल சூட்சுமமான शाम तक हम விஷயம். ये ஆனாலும் अभ्यास நாம் करेंगे பயிற்சி बार செய்ய बार வேண்டும். कि क्या मैं நாளை मालिक வரை हूँ நாம अपनी பயிற்சி कर्मेंद्रियों செய்து की कि नहीं। பார்ப்போம். तो इसलिए என்னால मालिक बन, இவ்வாறு மாஸ்டர் ஆக முடியுதா? मालिक ஸ்தூல को क्या होती புலன்களுக்கு है? மாஸ்டர் ஆக अथॉरिटी। முடியுதான்னு பார்ப்போம். பாபா मालिक அதிகாரியாகுங்கள் बन அப்படின்னு சொல்றார். कर्म इंद्रियों அதிகாரியாகுங்கள்னு के சொல்ற संबंध में எஜமானர் ஆகுவதாலும் அதிகாரி बताते हैं ஆகுவதாலும் कि ஸ்தூல புலன்களுக்கு
இவ்வாறு நாம் ஆகுவதன் மூலம் विनाशी பாபா कामना சொல்றார், நீங்கள் से न्यारा होता है। கர்மாத்தீத் ஆக முடியும். எந்த எல்லைக்கு अपने न உட்பட்ட स्वार्थ ஆசைகளில் इच्छाएं இருந்தும் விடுபட்டு वो இருங்கள். कर्म इंद्रियों ஏன்னா से சில अलग நேரங்கள்ல स्थूल நமக்கு இந்த इच्छाओं மாதிரி के சூட்சும साथ ஆசைகள் इसको இருக்கு. कह रहे हैं। அப்போ அந்த ஸ்தூல புலன்கள் நம்மை அதன் बाबा பக்கம் कहते இருக்கிறது. हैं அதனால कि பாபா சொல்ற, विनाशी कामना அதுல से இருந்து न्यारा நீங்க हो। விடுபட்டு இருங்க அப்படின்னு பாபா சொல்றார். कर्म इंद्रियों के द्वारा कर्म कराओ तो मालिक पर உங்களுடைய ஸ்தூல புலன்களை, पर பௌதிக कर्म புலன்களை इंद्रियों के பயன்படுத்துங்கள். संबंध में आना है செயல்களை நம்ம और செய்யணும், विनाशी மாஸ்டர் कर्मों से, ஆகணும், क्योंकि அப்புறம் कर्म से அதிபதி ஆகணும். அதன் हलचल करनी பிறகு पड़ती है, पर கர்ம संकल्प भी करे बनाए புலன்களோடு நாம் कि ऐसा சம்பந்தத்தில் வர होना வேண்டும். चाहिए, ये ऐसा होना चाहिए, ஆனா वैसा ஆசைகள் होना இருக்கு चाहिए, என்னுடைய எண்ணங்கள்ல ऐसा அப்படின்னு चलते சொல்லும்போது, எனக்கு रहते இது हैं। வேணும், அது வேணும் तो वो அப்படின்னு जैसे कि ஆசைகள் இருக்கும் பொழுது, विनाशी कामनाएं हैं, அதனால்தான் विनाशी பாபா कामना சொல்றார், से இதெல்லாம் न्यारा हो। எல்லைக்கு உட்பட்ட कर्म ஆசைகள். इंद्रियों के द्वारा அதுல कर्म இருந்து நீங்க करो। விடுபட்டவராக இருங்க. आत्मा मालिक हो। அதன் உங்களுடைய आत्मा मालिक புலன்களை हो, பயன்படுத்துபவராகுங்கள். कर्म अपने अधीन नहीं करें। செயல்கள் அப்படிங்கிறது ஆத்மாவை ஒரு हम बढ़ மாஸ்டர் जाते हैं ஆக்கக்கூடாது, परसेंटेज पर, फिर தன்னை அடிமையாக்க कई बार கூடாது. देखते हैं कि ஆனால் मन की जीत हो जाती है, பர்சன்டேஜ் माया की। குறைஞ்சுகிட்டு இருக்கு. ஆனால் சில நேரத்துல நாம் என்ன ஆகுறோம் அப்படின்னா, ऐसा नहीं होना இந்த चाहिए था। ஸ்தூல புலன்களுக்கு यही रहना அடிமையாகிடுறோம். चाहिए, அதிபதியாகாமல், மாஸ்டர் अधीन हो ஆகாமல், गया ना ஓ जैसे। நான் அதை செய்ய வேண்டாம்னு तो நினைச்சேன், சொல்ல अधीन வேண்டாம்னு हम நினைச்சேன் करें, लेकिन அப்படின்னு நினைக்கிறோம். अधिकारी ஆனா बने செய்யறோம் रहना। அப்படின்னா நாம அந்த மாதிரி அடிமைகள் कराना ஆகுறோம். नहीं, ஆனா நாம அதிபதியாகணும். அப்படிதான் நம்ம मालिक क्या அதிகாரியாக இருந்து लिखेंगे वही करना है। காரியங்களை செய்ய வேண்டும். कई बार யாரோ होता है நமக்கு खाना நமக்கு खा रहे हैं, ஒரு थोड़ा और ले लो, வழிகாட்டல்கள் नहीं கொடுக்கறாங்க नहीं है, அப்படின்னு ले சொன்னா, लो நான் थोड़ा सा இப்ப ले நான் लो। சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க. संघर्ष चलता है ना अंदर। ஆனா எனக்கு ऐसे சாப்பிடணும் ही மாதிரி இல்லை. ஆனாலும் कहते கூட नहीं நமக்கு नहीं, பிடிச்சிருக்குன்னு ஆசைனால मेरा इतना ही नियम है। கொஞ்சம் நம்ம சாப்பிடுறோம். சில பேருக்கு நிறைய तो बाबा कह रहे हैं कि டிசிப்ளின் இருக்கு. சில பேர் ஆசைப்பட்டு कराने சாப்பிட்டுருவாங்க. वाला बन, அப்போ कर्म பாபா என்ன कराना है। சொல்றாரு அப்படின்னா, நீங்க इसको மாஸ்டர் कहेंगे कर्म के அதிபதியாக संबंध में आना। ஆகுபவராகுங்க. அதன் பிறகு காரியத்தை செய்யுங்க. कर्म के संबंध இதைதான் में நாம் आते हैं, बंधन में नहीं है। बाबा इतना அஹ், स्पष्ट कर रहे हैं कि बंधन क्या होता है, संबंध क्या है। संबंध तो रखना ही है ना, बिना शरीर के आत्मा कुछ कर नहीं सकती, और शरीर भी बिना आत्मा के कुछ नहीं कर सकता। सारा ड्रामा, पार्ट, सृष्टि चक्र आत्मा और शरीर के संबंध से ही चल रहा है ना। तो अगर शरीर से संबंध है तो प्रकृति से भी है, क्योंकि प्रकृति से ये शरीर बने हैं ना। तो उसमें ऐसे अपन இந்த अपना உடல் பஞ்ச वातावरण தத்துவங்கள்னால बनाए, ஆயிருக்கு. ऐसी वाइब्रेशंस बनाए जिससे मालिक को शक्ति मिले। तो मालिक अधिकारी है, இதன் மூலம் हम कर्म மாஸ்டர் इंद्रियों के अधिकारी हैं। மாஸ்டர் அப்படிங்கிறவர் அத்தாரிட்டி, அதிகாரியாக अभी बार இருக்கின்றார். बार இந்த स्मृति ஸ்தூல रखें புலன்களுக்கு நான் அதிகாரியாக और இருக்கின்றேன். இந்த விழிப்புணர்வை தொடர்ந்தும் अच्छा வைத்திருங்கள். होमवर्क है। अभी हम 3-4 मिनट இது நல்ல ஒரு வீட்டு कर பாடமாக सके भी இருக்கு. हैं நாம இது कि मैं ஒரு मालिक 3-4 நிமிடங்களுக்கு अधिकारी பயிற்சி हूँ, செய்வோம். அந்த எண்ணத்தில் अथॉरिटी हूँ। ஸ்திரமாகுங்கள். நான் மாஸ்டர், ऐसा होना எஜமானராக चाहिए कि இருக்கின்றேன், कर्म से அதிகாரியாக இருக்கின்றேன். संबंध रहे, मालिकपन।
ओम शांति। ஓம் சாந்தி. अव्यक्त मुरली அவ்யக்த ரிவிஷன் முரளி மீட்டல் 1969 से 1969 முதல் ஞான ज्ञान के ரத்தினங்கள், रत्न அன்பின் முத்துக்கள். और स्नेह के मोती। अव्यक्तवाणी तारीख है 30 अप्रैल 1977। हाईएस्ट अथॉरिटी की स्थिति का आधार कंबाइंड रूप की स्मृति है। முரளி தேதி ஏப்ரல் 30, ऐसे 1977. नाजनकली बहुत है, இணைந்த लेकिन याद रखो சுரூபத்தினுடைய ऐसा விழிப்புணர்வின் कंपेनियन जो ஹையஸ்ட் मेहनत पर அதி बैठाता உயர்ந்த ही அதிகார जाए என்ற ऐसा ஸ்திதியில் कभी இருப்பதற்கு रहना। அடிப்படையாகும். तो कंपेनियन से सदा நிறைய பேர் दूर நிறைய निभाओ, குறும்புத்தனம் பண்றீங்க. अर्थात எவ்வாறாயினும் कंबाइंड रूप நீங்க में रहो। இந்த साथ साथ சகவாசியோடு ब्राह्मणों की அவருடைய कंपेनियंस से சீட்ல श्रेष्ठ நீங்க व्यक्ति இருக்கணும், है அவருடைய கண்கள்ல जो ड्रामा இருக்கணும், அவர் के உங்களை भाग्य எடுத்துட்டு போகணும், प्रमाण கூட आप அழைத்துட்டு கொண்டு थोड़ी सी போகணும் அப்படின்னா आत्माओं को ही நீங்கள் प्राप्त இதை है। நினைவு செய்ய வேண்டும். அதனால் लेकिन कंपनी எப்பொழுதும் में भी ஒரு देखा जाता है சகவாசியினோடு இருக்கும் कि உறவு यह முறையினை कंपनी நீங்க लाभ देने वाली நிறைவேற்ற है வேண்டும். व நீங்க प्राप्ति அந்த कराने वाली है। இணைந்த சுரூபத்தில் இருக்க வேண்டும். அது அப்படி तो இருந்தால்தான் ब्राह्मण உங்களால कंपनी அதனுடைய லாபத்தை सर्वव्यापी எடுக்க முடியும். कराने वाली है। பிராமணர்களுடைய ब्राह्मणों சகவாசம் में உங்களை फुल அனைத்து कास्ट பெறுபேறுகளையும் ब्राह्मण और செய்கிறது. हाफ कास्ट ब्राह्मण दोनों भी है। பிராமணர்கள்ல முழு हाफ कास्ट பிராமணர்களும் இருக்கிறாங்க, अर्थात அரை அரை क्षत्रिय। பிராமணர்களும் இருக்கிறாங்க. तो कंपनी भी அரை ब्राह्मणों பிராமணர்கள் की அப்படின்னா चाहिए। போராடுபவர்கள். जो साथी की உங்களுக்கு कंपनी நல்ல वही முழுமையான कंपनी चाहिए। பிராமணர்களினுடைய சகவாசம் अगर हाफ அவசியமாக कास्ट உள்ளது. ब्राह्मणों की कंपनी நீங்க कर लेते हैं அஹ், तो सच्चे साथी से உங்களுக்கு स्वतः சகவாசமும் வேணும், संगीत की சகவாசியும் रचनाएं வேண்டும். दूर हो அப்போ जाती நீங்க है। இந்த அரைவாசி பிராமணர்களாக ब्राह्मणों की இருக்கிறவங்களுடைய कंपनी சகவாசத்தை चढ़ती வச்சிருந்தீங்க कला होती அப்படின்னா है। நீங்க உண்மையான சகவாசி பாபா கிட்ட இருந்து நீங்க நெருக்கமா வராம தூரமா क्षत्रियों போயிடுவீங்க. की कंपनी में ठहरी அதனால நீங்க कला हो மேன்மையான जाती है। சகவாசத்துல जो இருக்கணும். जितना அதனால श्रेष्ठ மேன்மையான होता है பிராமணர்கள் उसको कंपनी வேற भी எந்த श्रेष्ठ ஒரே होती है। தன்னுடைய तो ब्राह्मण பாபா श्रेष्ठ அப்படிங்கிற क्षत्रियों को சகவாசியை தவிர कभी வேற देखते யாருடைய हैं। சகவாசத்தையும் வச்சிருக்க जो மாட்டாங்க. कंपनी साथी को ஒரு मंजूर नहीं, நம்பிக்கையற்ற वफादार साथी சகவாசி कभी ऐसी कंपनी नहीं ஒரு करेंगे। ஒரு ऐसे நம்பிக்கை नहीं நிறைந்த कहना ஒரு कि क्या சகவாசி करे, தன்னுடைய कंपनी तो சகவாசத்துல எந்த चाहिए ஒரு लेकिन कौन सी மிக்ஸ், कंपनी அதாவது चाहिए यह भी மற்ற सोचिए। எதையுமே கொண்டு வர மாட்டாரு. अच्छा, அதனால நீங்க आगे की मुरली कल எக்ஸ்கியூஸ் கொடுக்க सुनेंगे। கூடாது, சாக்குப்போக்கு ओम கொடுக்க கூடாது, शांति। இந்த கம்பெனி வேணும் அப்படின்னு. எப்பொழுதும் என்ன விதமான சகவாசத்துல நீங்க கொண்டிருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவா இருங்க. ஓம் சாந்தி.
प्यारे से वतन में, उस मीठे से वतन में हो, अव्यक्त वतन में हम उड़ के चले जाएं, ओ हम उड़ के चले जाएं उस प्यारे से वतन में, उस मीठे से वतन में। जाना है वहाँ हमको जहाँ बाप और दादा है वो, जाना है वहाँ हमको जहाँ बाप और दादा है, बनना है संपूर्ण हो, किया बाबा से वादा है, जो बाबा से किया था वो वादा निभाएंगे। हम उड़ के चले जाएं, ओ हम उड़ के चले जाएं उस प्यारे से वतन में, उस मीठे से वतन में। ये देह न याद आए, देहधारी न याद आए हो, ये देह न याद आए, देहधारी न याद आए, ये पतित पुरानी सी हो, दुनिया भी ना याद आए, याद आए तो बस अपना वो वतन ही याद आए। हम उड़ के चले जाएं, ओ हम उड़ के चले जाएं उस प्यारे से वतन में, उस मीठे से वतन में।
प्यारे से वतन में, उस मीठे से वतन में, हो अव्यक्त वतन में, हो हम उड़ के चले जाएं उस प्यारे से वतन में, हो उस मीठे से वतन में। तेरी याद का अमृत पीते हैं, तेरी याद का अमृत पीते हैं, तेरी याद में जीते हैं बाबा, तेरी याद में जीते हैं बाबा, तेरी याद का अमृत पीते हैं, तेरी याद का अमृत पीते हैं, रहे याद सदा ही साथ तेरी, रहे याद सदा ही साथ तेरी, बस और न हम कुछ चाहेंगे, बस और न हम कुछ चाहेंगे, तेरी याद का अमृत पीते हैं, तेरी याद का अमृत पीते हैं। जो पल बीते तेरी यादों में, जो पल बीते तेरी यादों में, वो पल अविनाशी होते हैं, वो पल अविनाशी होते हैं, हर पल को सफल बना देंगे, हर पल को सफल बना देंगे, तेरी याद कभी ना छोड़ेंगे, तेरी याद कभी ना छोड़ेंगे, तेरी याद का अमृत पीते हैं, तेरी याद का अमृत पीते हैं। यूं ही आप रहो संग संग बाबा, यूं ही आप रहो संग संग बाबा, इस दुनिया के सुख पाने क्या, इस दुनिया के सुख पाने क्या, लहराते रहे तेरी यादों में, लहराते रहे तेरी यादों में, उन यादों में खो जाएंगे, उन यादों में खो जाएंगे, तेरी याद का अमृत पीते हैं,
तेरी याद का अमृत पीते हैं, तेरी याद में जीते हैं बाबा, तेरी याद में जीते हैं बाबा, तेरी याद का अमृत पीते हैं, तेरी याद का अमृत पीते हैं। रहे याद सदा ही साथ तेरी, रहे याद सदा ही साथ तेरी, बस और न हम कुछ चाहेंगे, बस और न हम कुछ चाहेंगे, तेरी याद का अमृत पीते हैं, तेरी याद का अमृत पीते हैं, तेरी याद का अमृत पीते हैं, तेरी याद का अमृत पीते हैं। Everyone's loveful remembrance of Baba was reaching Baba. And ஓம் சாந்தி. அனைவருடைய அன்பையும் நினைவையும் எடுத்துக்கொண்டு allegiance நான் பாபாவிடம் சென்றேன். also gave everyone's love and அனைவருடைய அன்பையும் நினைவுகளையும் பாபாவிடம் says, as கொடுத்தேன். my children love me, பாபா சொல்றது, I எந்த also அளவு love குழந்தைகள் என்னை எந்த அளவு my நேசிக்கின்றார்களோ every அந்த child is அளவிற்கு special, is very valuable. நானும் அவர்களை நேசிக்கின்றேன். அந்த அளவிற்கு Today, என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் Baba மிக was விசேஷமான அன்பான குழந்தை. each one drishti, என்று ஒவ்வொருவருக்கும் and பாபா drishti was திருஷ்டி very கொடுத்தார். powerful. திருஷ்டி மிகவும் And through drishti, சக்திசாலியாக இருந்தது. first இந்த Baba திருஷ்டியின் was saying, மூலம் பாபா என்ன சொன்னாங்க Baba is அப்படின்னா, giving today special blessing to everyone. பாபா இன்றைக்கான And that is, விசேஷமான ஆசீர்வாதத்தை whatever ஒவ்வொருவருக்கும் part you are கொடுத்தார். playing, அதாவது எந்த ஒரு பாகத்தை நீங்க using your நடித்தாலும் கூட power, your special உங்களுடைய gifts, சக்திகள், உங்களுடைய Baba விசேஷ wants to தன்மைகளை bless each வச்சு one, that they should keep ஒவ்வொருவருக்கும் increasing பாபா அந்த and you உங்ககிட்ட should be இருக்கிற able விசேஷ to, தன்மைகள் அதிகரிக்க வேண்டும் as helper of அப்படின்னு பாபா divine ஆசீர்வாதம் ministers, கொடுக்குறாங்க. ஏன்னா be அவருடைய very காரியத்துல நீங்க powerful. உதவியாளராக இருக்கிறீங்க. மிகவும் He said that சக்திசாலியாக whatever I இருந்தது. mentioned, பாபா that I இப்ப என்ன ஒரு ஆஃபர் பண்ண பிறகு பாபா there is சொன்னாங்க, lot of time அட்டென்ஷன் for எதுக்கு நீங்க serving the கொடுக்கணும் action, அப்படின்னா, நிறைய நேரத்துல more than எண்ணங்கள் செயல்களோட words, இருக்கு அல்லது but வார்த்தைகளோடு இருக்கு. remembrance or awareness ஆனால் needs to நினைவு be more அல்லது and விழிப்புணர்வு powerful. அப்படிங்கிறது அதிகரிக்கணும், There is சக்திசாலியாகவும் இருக்கணும். remembrance, there is பாபாவுடைய நினைவு awareness of இருக்கு, one's own விழிப்புணர்வு birth, or இருக்கு, சொந்த அவங்களுடைய all that awareness is there, but not necessarily is powerful, that powerful stage. So அந்த Baba would say சக்திசாலியான ஸ்திதியில that இல்ல. make your Simirti. Simirti could be awareness, it could be remembrance, விழிப்புணர்வுல இருங்க, more powerful and more consistent. Because Baba said that the பாபா circumstances, whatever is happening around you, உங்கள் சுத்தி என்ன not நடந்தாலும் necessarily சரி, help you. It could divert you, it could அது distract you, உங்களை திசை it திருப்புவதாக could இருக்கலாம், disturb you. Many things உங்களை like that. But மன when your வருத்தப்படுவதாக Simirti is இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுடைய விழிப்புணர்வு says that without any சிறப்பாக obstacle, இருந்தால் எந்த ஒரு ascend தடையும் forward. இல்லாமல் நீங்க மேல Baba முன்னோக்கி made them போய்க்கொண்டே very இருப்பீர்கள். subtle obstacles because ஏன்னா மிக சூட்சுமமான ஒரு தடைகள் ஏற்படலாம். ஏன்னா மைண்ட், is not மனம் powerful. அப்படிங்கிறது, விழிப்புணர்வுங்கிறது அவ்வளவு சக்திசாலியாக இல்லை. So we'll remember Baba, there will be more and more ஸோ எந்த powerful. அளவிற்கு நீங்க
பாபாவை நினைவு Then செய்றீங்களோ Baba அந்த said, அளவுக்கு சக்தி whatever இருக்கு. you அதன் feel பிறகு பாபா for சொன்னார், these days is இந்த விழிப்புணர்வை நீங்க எப்போதும் வச்சிருக்கணும். நான் பாபாவின் பாதுகாப்பு குடையின் கீழ் இருக்கின்றேன். it's a canopy where, but you have இந்த to remind yourself, I'm under ஆனா Baba's உங்களுக்கு நீங்க care. நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும், நான் பாபாவின் குடை நிழல்ல இருக்கிறேன். You feel நீங்க பத்திரமா protected. இருக்கிறதோடு மட்டுமில்ல, ஆனா உங்களுக்கு அந்த உணர்வும் இருக்கும், பாதுகாப்பாக இருக்கிற ஒரு உணர்வும் Very, இருக்கும். very important. இது மிக மிக அவசியமாக Then இருக்கிறது. he was taking drishti from Baba. பாபா கிட்ட Baba இருந்து was திருஷ்டி எடுக்கிறேன். to everyone. பாபா ஒவ்வொருவருக்கும் திருஷ்டி Baba கொடுத்தார். said that stay in front of my eyes, பாபா என்னுடைய கண்களின் முன்னால இருங்க அப்படின்னு சொன்னார். take drishti from Baba and you பாபா will, கிட்ட இருந்து Baba திருஷ்டி will எடுங்க. also keep அப்போ you, பாபாவும் கூட like you will remain அவரோடு உங்களை வைத்திருப்பார். Baba பாபாவின் முன்னால நாம இருக்கணும். drishti on you. அப்போ பாபாவுடைய திருஷ்டி நம்ம மீது இருக்கும். And பாபா இதை நம்ம பகிர்ந்து கொண்டார். I just said to Baba that it's after 1 month I'm just feeling myself and I want to thank you for that. Baba said, no, your children have still to play part. பாபா சொன்னாரு, உங்களுக்கு இன்னும் பாட்டு இருக்கு நடிக்கிறதுக்கு. பாபா நிச்சயமாக Give help. நிறைய சக்தி கொடுப்பார், உதவி கொடுப்பார், பாதுகாப்பு கொடுப்பார். Back and feel Baba, be with Baba. பாபாவோடு இருங்கள். Love remembrance. பாபா அன்பு நினைவை அனைவருக்கும் கொடுத்தார். Return. Om Shanti. பிறகு நான் வந்துவிட்டேன். ஓம் சாந்தி. Om Shanti. Now have the deep concern to become complete and karma teamed. Relationship of karma. Karma teed இப்பொழுது means முழுமை not to மற்றும் be கர்மாத்தீத் influenced by ஆகுவதற்கான karma, ஆழ்ந்த அக்கறையுடன் to be the செயல்படுங்கள். master, the கர்மத்துடன் authority, உறவு முறை and என்பது have இன்றைய தலைப்பு. relationships with இஷாரா, your physical senses. கர்மாத்தீத் என்றால் கர்மத்தின் ஆதிக்கத்திற்கு Be உட்படாதவரும் detached from ஒரு limited எஜமானராகி desires அதிபதியாக and உங்கள் act பௌதீக using your புலன்களுடன் physical உறவு senses. முறையை கொண்டிருப்பவரும் ஆவார். Actions எல்லைக்கு should not be உட்பட்ட pursued ஆசைகளிலிருந்து the விடுபட்டிருந்து master's dependent, உங்கள் பௌதீக புலன்களை but the பயன்படுத்துங்கள். soul should be one with செயல்கள் all realms, அதிபதியான who has ஆத்மாவை actions அடிமையாக control. ஆக்கிவிடக்கூடாது. ஆனால் செயல்களை To be the செய்பவரான one ஆத்மா who சகல inspires and உரிமைகளும் inspires உடையவராக இருக்க actions வேண்டும். to be performed தூண்டுபவராகவும் is known as செயல்களை செய்ய having the தூண்டுபவராகவும் இருப்பது relationship என்றால் of karma. கர்ம உறவு முறையை A கொண்டிருப்பவர் karmatic எனப்படும். soul ஒரு has கர்மாதீத a ஆத்மா ஒரு relationship, உறவு முறையை not கொண்டிருப்பார், any bondage. எந்தவித பந்தனத்தையும் Om கொண்டிருக்க Shanti. மாட்டார். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome Om to Avyakti Shanti. Parivar. அவ்யக்தி Today's பரிவாருக்கு day உங்களை 12. வரவேற்கின்றோம். Now இன்றைக்கு have the நாள் deep 12. concern to become complete இப்பொழுது and karmatik. முழுமை மற்றும் கர்மாதீத் ஆகுவதற்கான Today's ஆழ்ந்த topic, அக்கறையை relationship of கொண்டிருங்கள். karma. Now இன்றைய listen தலைப்பு to Mohini Didi. கர்மத்தோடு உறவு முறை. இப்பொழுது நாம் மோகினி தீதி கூறியிருப்பதை கேட்கலாம். And the happy Sadguruvar to everyone. அனைவருக்கும் சத்குரு தின வாழ்த்துக்கள். I am sure that each one of you would have நீங்கள் connected with Baba, ஒவ்வொருவரும் பாபாவோடு receive Baba's blessing and also Baba's powers. பாபாவுடைய ஆசீர்வாதத்தையும் பார்த்திருப்பீங்க, சக்திகளையும் Subtle பார்த்திருப்பீங்க. signal that at this பாபா time, நமக்கு சூட்சுமமான 2 types of சிக்னல் awareness கொடுத்தார். is 2 important. விதமான விழிப்புணர்வு One is நமக்கு I am under அவசியமாக Baba's இருக்கு. canopy. ஒண்ணு நான் And பாபாவின் second குடை is நிழல்ல இருக்கிறேன். awareness 2வது is to be more powerful விழிப்புணர்வு and என்பது consistent. சக்திசாலியாக இருக்க வேண்டும், தொடர்ச்சியாக இருக்க Because வேண்டும். now it is there, then not there. ஏனென்றால் இப்ப இருக்கு, அப்புறம் கொஞ்ச நேரத்துல இல்லை. அப்ப நம்ம நிறைய தொடர்ந்தும் நினைவுல இருப்பதை, விழிப்புணர்வுல இருப்பதை Baba வச்சிருக்கணும். really loves every child. பாபா ஒவ்வொரு குழந்தையையும் நேசிக்கின்றார். Appreciate whatever part playing
எந்த doing பாட்டு service எந்த to குழந்தை help செய்தாலும் Baba எந்த in his சேவை task. செய்யும் பாபாவுக்கு So அவருடைய Baba காரியத்துல will make உதவி செய்யும் everyone அந்த குழந்தைகளை எந்த blessing பாட்டா be இருந்தாலும் Amar பாபா Baba. அனைவருக்கும் அமர் பவ என்ற Continue to do அஹ், தொடர்ந்தும் whatever you're doing. நாம் என்ன செய்யறோமோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஆசீர்வாதத்தை பாபா Appreciating கொடுக்கிறார். everyone's effort. பாபா ஒவ்வொருவரினுடைய முயற்சியையும் பாபா ஆதரிக்கின்றார். You know, when we hear word karmatit, it sounds like கர்மாத்தீத் very, very வார்த்தைக்கு high பிறகு stage, right? ரொம்ப ஹை ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி You இருக்கு. think, oh, will we be சில able to நேரத்துல become karmatit? நம்மளால கர்மாத்தீத் ஆக முடியுமா அப்படின்னு கூட நம்ம நினைப்போம். இந்த ஆதியம் தான் அப்படி ஆனாங்க, பாபா அப்படி ஆனார். But the way Baba had been explaining, இன்னும் பாபா எப்படி நமக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி அவ்யக்த சிக்னல்ல பாபா சொல்றாரு அப்படின்னு பாக்குற போது is from அவ்யக்த Avyakt சிக்னல் அப்படிங்கிறது அவ்யக்த முரளியில இருந்து எடுக்கப்படுகிறது. Murli, and then you know நீங்க முரளிய ஃபுல்லா படிக்கிறீங்க, எதன் அடிப்படையில பாபா அதை சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு புரியுது. relationship of soul and body. ஆத்மா உடல் அப்படிங்கிற அந்த உறவு முறை ஏன்னா இதுதான் ரொம்ப நெருக்கமான உறவு முறை இல்லையா? ஏன்னா ஆத்மா உடல் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது, உடலும் ஆத்மா இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ இந்த ரெண்டு உடலும் ஆத்மாவும் பார்ட்னர்ஸ் மாதிரி. அப்ப என்ன ஒரு உறவு முறையை இந்த பார்ட்னர்ஷிப்ல நான் வச்சிருக்கணும்? Because there are lot of karmas from the past and என்ன பழைய கர்மம் நிறைய இருக்கு, இப்பயும் கூட இருக்கு. ஒரு சில விஷயங்கள் வார்த்தை மூலம் நடக்குது, கர்மா. அப்ப பாபா சொல்ற உறவு முறை உடலோடு இருப்பது, உடலோடு இருக்கும் உறவு முறை அப்படின்னா மாஸ்டராக எஜமானராக இருக்கணும், அது சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கணும், ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருக்கணும். நான் மாஸ்டர், எல்லா புலனங்கங்களுக்கும் நான் மாஸ்டர். Yeah, I'm waiting. Each one of us can think. ஒவ்வொருவரும் அப்படியா, இது நிஜமா, எந்த அளவுக்கு நான் மாஸ்டரா இருக்கிறேன் உடலுக்கு அப்படின்னு நீங்க சோதிச்சு பார்க்கலாம். பாபா ஒரு யுக்தி, ஒரு வழிமுறை கொடுக்கறாங்க. How do I look at the body? நான் எப்படி உடலை பார்க்க வேண்டும்? Karmatit means கர்மாத்தீத் அப்படின்னா by karma. கர்மத்தினால பாதிப்படையாமல் இருக்க வேண்டும். That means there are what we all karmas are in the form of sanskars, right? ஏன்னா எல்லா கர்மாவும் சமஸ்காரத்தின் அடிப்படையில இருக்கு. சில விஷயங்கள் ஏதோ நம்ம செய்யறோம் அப்படின்னா அது சமஸ்காரத்தினாலதான் அப்படிங்கறது நமக்கு தெரியுது. அது ஒரு பந்தனம் இல்லையா? அப்போ நான் கர்மத்தை ஒரு பந்தனத்தின் அடிப்படையில, பழைய கர்மத்தின் அடிப்படையில, பழைய சமஸ்காரத்தின் அடிப்படையில நான் செய்யறேன்னா அது நடத்தையாக இருக்கலாம், இல்ல மற்றவரோட தொடர்புல வருவதாக இருக்கலாம், இல்ல நம்ம பேசுறதாக இருக்கலாம், இல்ல சில பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்ல சில சிந்திக்கும் முறையாக இருக்கலாம். இதெல்லாம் கர்மத்தினுடைய பந்தனம். நம்முடைய ஆதியான அனாதியான சொரூபத்தை நாம திரும்ப திரும்ப கொண்டு வரும்போது, முடிவுகளை எடுக்கும் பொழுது, ஒரு நொடி எடுத்து ஒரு ஆதியான குணத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஷேர் பண்ணாங்க. பிரம்மா பாபா யாரையாச்சும் சந்திக்கணும் அப்படின்னா விதவிதமான மக்கள் பாபாவை சந்திக்க வருவாங்க. பாபா வருவாங்க, அவங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். 5 நிமிஷத்துல பாபா ரூம்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னைத்தான் தயார்படுத்திக் கொள்வார். அதன் பிறகு அவர் சந்திப்ப வருவார். நாங்கெல்லாம் 7 நாள் பாடம் கொடுக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, முதல்ல நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வோம், அதன் பிறகு ஞானத்தை கொடுப்போம். ஏன்னா இந்த நாட்கள்ல அதெல்லாம் இல்லை இல்லையா? முரளிக்கு முன்னாடி தியானம் இருக்கும் 1/2 மணி நேரம். இப்ப எல்லாரும் நேரத்துக்கு தான் வராங்க. முரளிக்கு ஒரு பாட்டு, அப்புறம் முரளி ஆரம்பிச்சிடும். முரளியை நாம் ஈர்ப்பதற்கான அந்த சக்தி, முரளி சக்தி எடுப்பதற்கு இல்லாம இருக்கு. சில நேரத்துல புத்தி பூர்வமாக புரிஞ்சுக்கிறோம் முரளியை. கர்மாத்தீத் அப்படின்னாக்கா கர்மத்தினால நாம் பாதிப்புல வரக்கூடாது. அதாவது பழைய சமஸ்காரத்தின் அடிப்படை
ஆனா மாஸ்டராக நாம் இருக்கணும் the அப்படின்னா authority and have relationship with your ஒரு physical senses. அத்தாரிட்டி இருக்கணும். ஸ்தூல புலன்களோடு நமக்கு ஒரு உறவு முறையில நாம Please வரணும். don't do this. You shouldn't be சிந்திக்க saying this. கூடாது, இப்படி செய்யாதீங்க, இதை நீங்க Master. சொல்லியிருக்க கூடாது அப்படின்லாம் நம்ம சொன்னோம்னா நான் மாஸ்டரா எஜமானரானா அந்த மாதிரி நடந்துடுது இல்லையா? அப்ப பாபா சொல்றார், விடுபட்டவர்களாக இருங்க, எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளில் இருந்து விடுபட்டவராக இருங்க. ஏன்னா ஆசைகள் தான் மனதை வந்து வழி நடத்துது இல்லையா? அண்மையில கூட பாபா என்ன சொன்னார், வெறுமனே வந்து எந்த ஒரு கர்மத்தினுடைய சேவையினுடைய பலனை பற்றி சிந்திச்சுட்டு இருக்காதீங்க, விடுபட்டவர்களாக இருந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னார் பாபா. அப்போ பாபா சொல்றார், எல்லைக்கு உட்பட்ட ஆசைகளில் இருந்து விடுபட்டவராகி உங்களுடைய ஸ்தூல புலன்களை பயன்படுத்துங்க. உங்களுடைய எல்லைக்கு உட்பட்ட ஆசைகள் உங்கள் புலன் அங்கங்களை வழிநடத்துவதாக இருக்கக்கூடாது. காரியங்கள் ஆத்மாவை அடிமையாக்க கூடாது, ஆனால் மாஸ்டர் ஆக்க வேண்டும். மாஸ்டராக இருந்து காரியத்தை செய்ய வேண்டும். செயல்கள் ஆத்மாவை அடிமையாக்க கூடாது. ஆத்மாவுக்கு அனைத்து உரிமையும், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு எல்லா உரிமையும் அதிகாரிக்கு இருப்பது என்பதாக இருக்க வேண்டும். செயல்கள் ஆத்மாவை, மாஸ்டராக இருக்கும் ஆத்மாவை அடிமையாக்க கூடாது, ஆனால் ஆத்மா எல்லா உரிமையும் உடையவராக இருந்து செயல்களை செய்ய வேண்டும். To be one who inspires, செயல்களை செய்ய வைப்பவராக to be performed is known as having the relationship. இப்படி செய்வது கர்மத்தோடு உறவு முறையை வைத்திருப்பது என்பதாகும். என்னுடைய உறவு முறை உடலோடு ஆத்மாவினோடு எப்படி இருக்கிறது? நாம் நம்மை கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு கர்மாத்தீத ஆத்மா உறவு முறையை வச்சிருப்பார், ஆனா எந்த விதமான பந்தனத்தையும் வைத்திருக்க மாட்டார். நம்ம ஆத்ம உணர்வை பற்றி பேசும்பொழுது கூட, உடல் உணர்வை பற்றி பேசும்போது கூட, ஆத்ம உணர்வு அப்படின்னாக்க மாஸ்டராக இருப்பது. ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப தெளிவாக இருக்கு இல்லையா? நம்ம எல்லாம் நிச்சயமாக அதை பார்த்து நம்முடைய ஹோம்ஒர்க் வந்து செய்யணும். நாளைக்கு வர எப்படி வந்து மாஸ்டர் செய்கிறார் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓம் சாந்தி. तुझे देख कर जग वाले पर, तुझे देख कर जग वाले पर यकीन नहीं क्यों कर होगा, तुझे देख कर जग वाले पर यकीन नहीं क्यों कर होगा, जिसकी रचना इतनी सुंदर वो कितना सुंदर होगा, वो कितना सुंदर होगा. Absolutely everything happens for a reason. There was purpose. It wasn't just karmic accounts, it wasn't just karmic bondage, but it was to teach me something. तुझे देखने को मैं क्या हर. Everybody loves Sister JT.
Avyak Maria Jayanti. Where's Jayanti? Where's Jayanti? Jayanti, fix the date. Jayanti, when are the double foreigners going to do this? Sometimes now, think that you Daddy Jayanti or see Daddy Jayanti because you embody so much of her that even Didi last night said when you came that it was like deja vu for her when Daddy Jayanti came to see her again many years ago from Toronto, and that moved her so deeply. I just want to keep thanking Baba for my fortune. So I don't think it's anything I've done, but it's just fortune. कितना सुंदर होगा वो कितना सुंदर होगा वो कितना सुंदर होगा We couldn't ask for a better decoration for Christmas. Shanti. So that was a beautiful video clip we saw. Didi Jayanti's visit to Harmony House this morning. I'm sure many of you did watched online. But before we start our happy world, Moini Didi would like to share something. So let's Happy few minutes. World We would hear from Didi நிகழ்ச்சிக்கு first. முன்னாடி தீதி வந்து சில விஷயங்களை சொல்ல விரும்புறாங்க. I just want to say that Jayanti Ben came for a day ஜெயந்தி பெண் ஒரு நாளைக்காக வந்தாங்க. to meet me and have some chat. சந்திக்கணும், பேசணும் அப்படின்ற தேதி வந்தாங்க. எனக்கு நினைவு When இருக்கு. I had knee surgery and I couldn't எனக்கு go வந்து to காலில் Madhya and something. And Daddy ஆப்ரேஷன் Jayanti பண்ண came for a போது day. So I think that மதுபனுக்கும் லண்டனுக்கும் போக முடியல. அப்போ தாதி ஜான்கி வந்தாங்க. நம்முடைய உறவு முறைகள் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஒருவர் மற்றொருவர் ஆதரவாக இருக்கணும், வேண்டாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் நாங்க. ஆனா நான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே நன்மை அடைஞ்சுங்க. நல்ல மார்னிங் கிளாஸ் இருந்தது. இங்க ரெசிடென்ட்ஸ் எல்லாரும் வந்து அவங்களோட தீதியோட பேசினாங்க, ஜெயந்தி தீதியோட. எல்லாரும் ரொம்ப ரெஃப்ரெஷ்டா ஃபீல் பண்ணாங்க. ஜெயந்தி தீதி, ஜெயந்தி பெண்ணுக்கு நன்றிகள். அது ஜான்கியை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதே நேரத்துல அவங்க நம்ம ஒவ்வொருவருக்காகவும் எவ்வளவு ஆழமான அன்பையும் அக்கறையும் கொண்டிருக்கிறார்கள். ஓம் சாந்தி. Om Shanti. Yes, it was a beautiful visit of Didi. And ஜெயந்தி தீதி it was வந்தது 24 ரொம்ப அழகாக hours. இருந்தது. But it 24 was மணி so நேரம் easy. இருந்தாங்க. ரொம்ப So சிறப்பாக now let's இருந்தது. start our happy world. Welcome to இப்பொழுது happy world of Avyakti நாம் children. அவ்யக்தி A குழந்தைகளுடைய world of சந்தோஷ joy. உலகம் என்ற So நிகழ்ச்சியை today we have ஆரம்பிக்கிறோம். Avyakti இன்றைக்கு Angel Adi Bhai who is going to host. And we அவ்யக்தி have our ஏஞ்சல் angel ஆதிபாய் Adi இன்றைக்கு வழி நடத்துவார். to talk and share with us. Welcome.
Shanti Didi Om Shanti Vyakti Parivar. Welcome to today's episode of Happy World with the Vyakti Angels. Today we have a Aditi very special, consistent soul with us today, and her name is Sister Dhanvi. Om Shanti, Sister தான்வி Dhanvi. இந்த Would you like to introduce சிஸ்டருடைய yourself? பேர் வந்து தான்வி. I am Dhanvi. I'm 10 years old, and 10 வயசு ஆகுது உங்களுக்கு. I've been doing a Vikti Parivar children class since day one, and I also do முதல் morning நாள்ல class too இருந்து every day. அது இல்லாம Wow, Sister Dhanvi, that's so டெய்லி nice. மார்னிங் Ever கிளாஸ் since முரளி day one, கிளாஸ்லயே நான் I've seen you இருக்கிறேன். in every single class so far, and even in the ஒவ்வொரு weekdays நாள்லயும் நீங்க at 5 வருவீங்க. o'clock. வார You're நாட்கள்ல doing the கூட 5 Murli, மணிக்கு you're நீங்க sharing இருப்பீங்க. points, முரளி and you're கிளாஸ்ல listening to the முரளி Murli, பாயிண்ட் writing சொல்வீங்க. points. It's really பாயிண்ட் wonderful. எழுதுவீங்க How do சொல்வீங்க. you keep ரொம்ப this இது அற்புதமாக consistency? இருக்கு. எப்படி இப்படி தொடர்ந்து I keep நீங்க the எப்போதும் consistency வரீங்க? in me by focusing only on Baba, nobody நான் else பாபால in the மட்டுமே நான் world, ஃபோக்கஸ் just பண்றேன். Baba. உலகத்துல வேற He is யாரையும் like பார்க்கறதில்ல. he's like பாபா my தான் savior, என்னுடைய he's எல்லாமே. my என்னை healer, he's my அவர் sadguru, he's my best friend, அவர் and ஸ்கூலர், he's என்னுடைய important, ஃப்ரெண்ட், எல்லாமே more பாபா than தான் எனக்கு. I can imagine. He is my father, and I believe that he அவர் is தான் my என்னுடைய brother. தந்தை, I அவர் என்னுடைய recognize him நண்பர், as more என்னுடைய than a soul, சகோதரர். but the supreme soul. Wow, that's a great analogy. I see you in even the children's class talking about the idea of சில்ட்ரன் கிளாஸ்ல detachment, நீங்க being இருப்பீங்க. detached from the பற்றற்று world and இருப்பது, being only connected to உலகம், Baba. உலகத்திலிருந்து I விடுபட்டவராக really இருந்து appreciate பாபாவோட this மட்டுமே point, தொடர்புடையவராக and இருப்பதை so பற்றி நீங்க would you like சொல்வீங்க. to அது ரொம்ப நல்ல explain ஒரு கருத்தாக your இருந்தது. uh, அவ்யக்தி பரிவார்ல அந்த thinking கருத்தை about நீங்க என்ன கொஞ்சம் the விவரிச்சு சொல்வீங்களா? topic of detachment? பற்றற்று Yes. விலகி இருப்பது. So whenever you think of detachment, you might be thinking, "Oh, I really want to விடுபட்டு be attached இருப்பது to a video அப்படின்னா game." A video game நான் isn't வந்து important வீடியோ கேம்ல because ரொம்ப your soul அட்டாச்டா is the இருப்பேன். video game. You're not going to learn anything important அதுல in இருந்து நீங்க life. எதுவுமே Life is going to கத்துக்க be போறதில்ல. really ஏன்னா challenging, but வாழ்க்கை when you have அப்படிங்கிறது Baba by சவால் your side, மிக்கதாக you know இருக்கும். that ஆனா Baba பாபா is உங்க going to கூட help you இருந்தார் with அப்படின்னா challenges in பாபா life உங்களுக்கு and எல்லா whatever. You சவால்கள்லையும் shouldn't be உங்களுக்கு வந்து attached பாபா to உதவி just செய்வார். games. You should be detached from கேம்ஸ்ல them. இருக்கணும், You should not focus அட்டாச்டா on them. இருக்கக்கூடாது. You should just அதுல வந்து நீங்க focus on கவனத்தை கொடுக்க Baba, கூடாது. who's important. பாபா தான் நமக்கு Yes. முக்கியமானவர். பாபா So you மேலதான் spoke நம்முடைய about கவனத்தை நம்ம challenges in your வச்சிருக்கணும். analogy. What நீங்க challenges வந்து help you better yourself in your சவால்களை job? வந்து Right? பத்தி Just பேசுனீங்க. talking about உங்களுக்கு என்ன it. So சவால்கள் what வருது, efforts என்ன do you தடைகள் take வருது to better நாடகத்துல? yourself? ஸோ அதையெல்லாம் The efforts சந்திப்பதற்கு I எப்படி take உங்களை is by doing தயாராக்குறீங்க service அப்படின்னு to சொல்லும்போது, Baba நான் சேவை, and பாபாக்காக சேவை always செய்வதை நான் listening to எடுத்துக்கிறேன். Murli. Murli is telling about எப்போதும் முரளி Baba கேட்பேன். நான் and முரளியில வந்து telling பாபா us how எப்போதும் Baba, சொல்றார். and he would describe like life in general. And I பாபா understand வந்து what Baba பொதுவான says விஷயங்களை வந்து every சொல்லுவார். single day பாபா at சொல்றதை Murli. ஒவ்வொரு நாளும் நான் I புரிஞ்சுக்கிற don't just முரளியில study all day. I study Baba's நான் முழு நாளும் study படிச்சுட்டே of இருக்க like மாட்டேன். blessings. I get பாபாவுடைய blessed every day with முரளியை வந்து everything that படிப்பேன், Baba ஆசீர்வாதத்தை படிப்பேன். gives. பாபா Life நமக்கு really கொடுக்குற is எல்லாத்தையுமே நான் எடுத்துப்பேன். எல்லாமே பாபா தான் Yes. நமக்கு So you're கொடுக்குறார். very thankful to Baba. You're a very grateful soul. I really like ஸோ this நீங்க நிறைய நன்றி thing that you உணர்வோடு said பாபாட்ட about இருக்கிறீங்க. studying. In today's நீங்க Murli, சொன்னதை Baba said படிக்கிறத that பத்தி சொன்னீங்க. family is இன்னைக்கு like a முரளியில பாபா the சொன்னார், Godfatherly University. இந்த So குடும்பம் if வந்து it's a இறை university, பல்கலைக்கழகம்னு what would சொன்னார். be your இது 3 favorite topics பல்கலைக்கழகம் and why? அப்படின்னா உங்களுடைய என்ன My டாபிக் three உங்களுக்கு ரொம்ப favorite பிடிச்சிருக்கு அப்படின்னு topics கேட்கும்போது, might be happiness because I really love to எனக்கு spread மகிழ்ச்சியா joy to இருக்கிறது everyone, பிடிக்கும்னா not just எல்லாருக்கும் like my சந்தோஷத்தை family கொடுக்கறது but எனக்கு ரொம்ப my பிடிக்கும். friends too, என்னுடைய to குடும்பத்துக்கு anyone மட்டும் else. இல்லை, என்னுடைய And ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட a second மகிழ்ச்சி topic I கொடுக்கறது would எனக்கு really ரொம்ப like to பிடிக்கும். say ரெண்டாவது is வந்து more about blessings. I want to learn more about blessings because ஆசீர்வாதத்தை பத்தி நான் blessings நிறைய are more than கத்துக்கணும்னு a நினைக்கிறேன். feeling, ஏன்னா because ஆசீர்வாதம் அப்படிங்கிறது blessings ஒரு they ஃபீலிங் help மட்டும் you, இல்லை. they help you in அந்த life, and ஆசீர்வாதங்கள் Baba உங்களுக்கு வாழ்க்கையில உதவி bless you செய்கிறது. more every day, not just பாபா in உங்களை this ஒவ்வொரு world நாளும் but in real ஆசீர்வதிக்கின்றார். life. ஆத்மா And the third அப்படிங்கிறது topic, மட்டுமில்ல, the நிஜ last வாழ்க்கையில topic I would like பாபாவுடைய to say உதவி நிறைய is இருக்கு. கடைசி டாபிக் என்னன்னா about detaching myself. I want to learn more டிட்டாச் பண்ணிக்கணும். அதை வந்து நான் நிறைய இன்னும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். because detaching from something is important, because in the soul world we don't ஏன்னா டிட்டாச்மெண்ட் just அப்படிங்கிறது detach from நமக்கு something. இன்னும்
make எதுல it இருந்தும் like நம்ம விடுவித்துக் really கொள்வது tougher to அப்படிங்கிறது me. இல்ல. That makes a huge difference in real life and in physical உண்மையான life. வாழ்க்கையில இந்த மாதிரி விடுபட்டு இருப்பது Yes, பெரிய ஒரு you brought up this மாற்றத்தை topic கொண்டு to வரும். Tashwin multiple times. So, what is one example of a situation where you have to be நீங்க detached வந்து ஒரு but also loving? சூழ்நிலையில எப்படி விடுபட்டு இருந்தீங்க, So, அன்போட here, இருந்தீங்க so அப்படிங்கறத let's say சொல்லுங்க that அப்படின்னு your கேக்குறப்போ, parents, they said, you உங்களுடைய can, பேரண்ட்ஸ் like இருக்கிறாங்க. you've been going shopping and you're just at a store அவங்க with your parents. And you ask, ஷாப்பிங் oh, I போறாங்க. really நீங்க want my வந்து video game, ஸ்டோர்ல இருக்கிறீங்க. நீங்க mom வந்து and அந்த dad. வீடியோ கேம் And you வேணும்னு ask your கேக்குறீங்க. dad or mom அம்மா அப்பாட்ட நீங்க that, இதை and your கேக்குறீங்க, dad or வீடியோ mom, கேம் they வேணும்னு. decide, oh, and they say, oh no, honey, we're not gonna buy that today. Maybe in Christmas நாம or இன்னைக்கு அது in வரல, school. இதை வாங்கல, And you எக்ஸாம் வருது don't அதனால feel வேண்டான்னு upset சொல்றாங்க. because you're Baba's அப்ப angel. வந்து You, in நீங்க that அப்செட் situation, ஆகக்கூடாது. should be நீங்க grateful for பாபாவுடைய what you ஏஞ்சு. still have. You can ask ஸோ your அப்ப நீங்க parents that, உங்ககிட்ட and என்ன they will ஏற்கனவே இருக்கோ அதை think that பத்தி you're a சந்தோஷமா loving இருக்கணும். child and more than நான் வந்து enough. பாப்பாவுடைய ஒரு அன்பான குழந்தை, எனக்கிட்ட எல்லாமே இருக்கு, Wow, that's தேவைக்கு great. அதிகமாகவே That's a என்கிட்ட wonderful இருக்கு அப்படின்னு example. நான் நினைக்கிறேன் அப்படின்னு You சொல்லி. also mentioned service. In what நீங்க way do சேவையை you do பத்தி கூட service? சொன்னீங்க. Do you help ஸோ out others என்ன in சேவை chores, or do செய்றீங்க? you help out in serving through the mind with blessings? I ஸோ help நீங்க out என்ன with service by helping my mom and dad with chores, not just in real life, but helping cleansing souls that are negative, but to make them more positive. And other way I like எதிர்மறையாக doing service இருக்கிறவங்கள is by just ஆக்கப்பூர்வமான studying உடையவர்களாக about மாற்றும் அந்த Murli சேவையை in செய்யறேன்னா, general, because Murli is more Murli is important. How Baba is saying these things, முரளி we have to அப்படிங்கிறது realize them, ரொம்ப முக்கியம். because in the அதுல golden age பாபா Baba சொல்லும் விஷயங்களை வந்து spreads நாம unlimited ரியலைஸ் happiness பண்ணணும். to you, and ஏன்னா that's பாபா where I want to சத்தியுகத்துல be, நமக்கு where எல்லையற்ற I get மகிழ்ச்சியை unlimited கொடுக்கிறார். happiness, not just like basic, just not sadness, but more happiness துக்கத்துல every இருப்பதில்ல, day. ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமான Yes, மகிழ்ச்சியில that's a இருக்கணும். wonderful take on that. In the Avekti Children's class, which you join every Saturday, we learn ஒவ்வொரு about the book சனிக்கிழமையும் நீங்க Taylor வந்து and the Bright அவ்வியக்தி Light. What is one of your favorite stories from that book, and how do அந்த you apply புக்ல the இருந்து moral நிறைய of that நாம வந்து story in your own கதைகளை life? படிக்கிறோம். I அதுல இருந்து நீங்க என்ன I உங்களுக்கு don't பிடிச்ச have a விஷயத்தை favorite, but I எடுத்துக்கிறீங்க? love all the books because like they always spread more like lessons, not like they spread lessons that I can learn from Baba and Taylor, because Taylor is just like us. It's so டெய்லர் அப்படிங்கிற அந்த ஒரு Baba's கதாபாத்திரம் child. இருக்கு அதுல. He is showing us how like situations, how we should handle it, especially எப்படி when வந்து we நம்ம have younger சூழ்நிலைகளை siblings. கையாளணும் I எல்லாமே have a வந்து younger அதுல sibling, சொல்றாங்க. and it's really tough எனக்கு வந்து sometimes ஒரு when you have to கூட when you பிறந்தவங்க have to take சின்ன care of the குழந்தை younger இருக்காங்க. sibling, but you know அப்ப that நீங்க you அவங்கள should பாத்துக்கணும் always அப்படின்னாக்க always remember Baba, and Baba will எப்போதும் நீங்க always help us பாபாவை in difficult நினைவு times. செய்யணும். Yes, that's a wonderful lesson, the wonderful anecdote that you shared with your little sister. So I've noticed in Avekti Children's class, you're always a leader. And also with your little அவ்வியக்தி sister, கிளாஸ்ல வந்து you're நான் also a leader பார்த்திருக்கேன். there நீங்க too. எப்பயுமே வந்து ஒரு So how லீடரா do இருக்கிறீங்க. you be this assertive and just a strong leader in a conversation or in a group, while also ஒரு being குரூப்ல வந்து நீங்க humble எப்படி and, ஒரு you know, listening to the others? கான்வர்சேஷன்ல அதே நேரத்துல How நீங்க I be லீடராகவும் a இருக்கிறீங்க, cooperative மத்தவங்க leader சொல்றதையும் is கேட்கிறீங்க. that I need to help children, especially now I'm gonna go to middle school. I feel like I'm gonna be an older மிடில் ஸ்கூல் soul போற போது and நான் role வந்து model to the younger angels, because especially my age, like I'm 10 right now. I'm gonna go எனக்கு to வந்து a 10 middle வயசு school ஆகுது. next நான் year. வந்து மிடில் I ஸ்கூலுக்கு know அடுத்த that வருஷம் middle போக school can போறேன். be really challenging, especially with drama in it. ஏன்னா I அங்க don't want வந்து to be நிறைய stuck in விஷயங்கள் drama because இருக்கும். it's gonna be a loop and a loop. But I want to show that leaders don't always need to be really bossy. Leaders need to be cooperative with each லீடர்ஸ் other அப்படின்னா as ரொம்ப பாசியா a இருக்கணும்னு group, அவசியம் because இல்லை. a group is a group of angels that unite together. Wow, that's a wonderful take, Sister Tanvi. So if there's one message that you want to bring with yourself to middle school,
the இப்போ most important மிடில் lesson that ஸ்கூலுக்கு you நீங்க learned from முன்னாடி Amrita போற Chand's class போது and what is வியக்தி what would it குழந்தைகள்ல be? இருந்து முரளில இருந்து நீங்க என்ன Not மேற்கொண்டு பெரிய my கிளாஸ்க்கு போறப்ப my எடுத்துட்டு lesson போகணும் I அப்படின்னு would say கேக்குறப்போ to everyone is that we shouldn't think about others negatively. We should think about them மத்தவங்களை பத்தி positively, எதிர்மறையா especially with சிந்திக்க drama. கூடாது. When you're getting older, you might deal with ஆக்கப்பூர்வமான drama, விஷயமா but the சிந்திக்கணும். drama is just a thing that Maya wants us to think about and keep us forever, but we need to forget it because it's not going to be part of our memory anymore. We're going to think about more about Baba and happiness instead of Maya. நம்ம வந்து which வீணானவற்றை நம்ம is மனசுல not வச்சிருக்க our கூடாது. அது எல்லாமே obstacle. மாயா. So அது we நமக்கு should தடையை overcome கொண்டு them, வரும். ஆனா நம்ம especially எப்போதும் older angels and younger பாபாவை angels. Younger angels, like they look up to us leaders, not just as like role models, but as like older angels that know how to handle situations. Yes, just like how Baba said in today's book message, right? That every single child is இன்றைக்கு special. போக் I mean, மெசேஜ்ல பாபா look at சொன்னார் them in ஒவ்வொரு their positive குழந்தையும் ரொம்ப qualities. விசேஷமான So குழந்தை thank you, அப்படின்னு Sister Jyoti, சொன்னார். for your time today. We really learned a ஸோ lot நீங்க about நிறைய நல்ல விஷயங்களை நீங்க happiness and சொன்னீங்க. detachment from நிறைய it. கத்துக்கிட்டோம் Thank உங்ககிட்ட you and Om இருந்து. Shanti. உங்களுக்கு ஓம் சாந்தி. Thank you for நன்றிகள். having me. ஓம் சாந்தி. Om Shanti. Each and every day we have amazing angel with us. I'm sure you all must be enjoying their sharing. They are brilliant. So thank you so much for coming and sharing. So we are more and more excited about everyday sharing. Thank you so much. She's only 10 years old. So tomorrow is Friday and our schedule from Amritwila. Sorry, before that, book message essence. So this is from today's book message. Make your smriti, awareness, remembrance more powerful and more consistent. As much as children loves Baba, Baba also loves every child. Every child is special, very valuable. When your smriti is powerful and consistent, you will keep ascending without any obstacles. As much as you remember Baba, there is more power. Another important awareness these days is I am under Baba's canopy. Stay in front of Baba's drishti. You will feel safe, protected, and receive support and power. That was the essence of today's book message. And so tomorrow is Friday and we'll follow regular schedule from Amritvela, 3:30 a.m. to 4:45 a.m. And then 8:30 a.m. we will be connecting to Double Foreigners Madhuban online program. There will be a class by Sister Dipti. And topic for the class is Observing the Self, Past, Present, Future. Evening, 5 to 5:30 p.m. Vyakti Children Murli class. 6 o'clock Bhatti will start, followed by Hindi series, English series, and Happy World of Avyakti Children. Now let's remember Baba and take Drishti from Didi.
इस धरती पर आकर जिसने फैलाया है प्यार ही प्यार, करुणा का सागर छलकाया, निराकार होकर साकार। शिव बाबा, बाबा, शिव बाबा, शिव बाबा, बाबा, शिव बाबा। इस धरती पर आकर जिसने फैलाया है प्यार ही प्यार, करुणा का सागर छलकाया, निराकार होकर साकार। शिव बाबा, बाबा, शिव बाबा, बाबा, शिव बाबा, बाबा, शिव बाबा। कल्प कल्प के बिछड़े थे हम, ओ बाबा तुम आन मिले, प्रभु मिलन की प्यास बुझी, खुशियों के अरमान खिले, अपना बनाया गले लगाया, ब्रह्मा तन लेकर आधार। शिव बाबा, बाबा, शिव बाबा, बाबा, शिव बाबा, बाबा, शिव बाबा। हमको दी पहचान हमारी, खुद से ऊंचा मान दिया, भले करम करना सिखलाकर जग में हमें महान किया, भाग्य जगाए हैं जन जन के, सब पर करते हो उपकार। शिव